தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் தீ விபத்துக்களை தடுக்கும் வகையிலும் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கிலும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை அசோக் நகரில் உள்ள தெற்கு மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநிலம் முழுவதும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் தீ விபத்துக்களை எவ்வாறு கையாள்வது, மீட்பு நடவடிக்கைகள், தீ தடுப்பு முறைகள் உள்ளிட்டவை குறித்து செயல் விளக்கங்களுடன் விளக்கமளிக்கப்பட்டது. தீயணைப்பு வீரர்களின் திறனை மேம்படுத்துவதோடு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மாவட்ட தீயணைப்பு துறை அலுவலர் நிஷா பிரியதர்ஷினி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தீயணைப்பு துறை இணை இயக்குனர் சத்யா நாராயணன், தெற்கு மாவட்ட தீயணைப்பு துறை அதிகாரிகள், தனியார் பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த பாதுகாவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக தீயணைப்பு துறை இயக்குனர் சீமா அகர்வால் பங்கேற்று நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், இன்னைக்கு நாங்கள் தமிழ்நாட்டு முழுவதும் பிரைவேட் செக்யூரிட்டி ஏஜென்சி கார்ட்ஸ் அவங்களோட ஃபயர் சேஃப்டி ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கிறோம். எல்லா ஸ்டேஷன்ஸ் 384 fire stations are conducting this training. About 6,000 private security guards, they are going to undergo this training. ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஸ்டேஷனில் 20-30 கார்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுவோம். இது அந்தந்த ஸ்டேஷனில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் போகும். ஒன்றும் இதுக்கு லிமிட் கிடையாது. எந்த ஸ்டேஷனில் ஒரு நாளில் முடியும் அந்த ஒரு நாளில் முடிச்சிருவாங்க. 2 நாள் 3 நாள் 5 நாள். ஐடியா இஸ் எல்லாருமே கவர் பண்ணணும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, ப்ரைவேட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லா முக்கியமான பில்டிங்ஸில் எப்போவுமே இருப்பாங்க 24/7. அவங்களுக்கு அந்த ஒரு ஃபயர் சேஃப்டி அவேர்னஸ் வந்தாச்சுன்னா நம்ம தமிழ்நாட்டு முழுசாக இன்னும் பாதுகாப்பு ஃபயர் சேஃப்டி can be improved a lot. So that is the idea, and this is the beginning, and we will take up more such programs in future. மேடம், இன்னைக்கு சிட்டியில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பில்டிங்ஸ்லாம் வந்து அதிகமாக அதிகப்படியான, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 ஃபீட்டுக்கு மேலே இருக்குது. இது மாதிரி அப்கிரேட் ஆகும்போது 100 ஃபீட்டுக்கு மேலே உள்ள ஃபயர் அது மாதிரி நீங்கள் அதுக்கான நெக்ஸ்ட் சிஸ்டம் ஏதாவது முயற்சி அது தீ ஏற்படும் போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது இது வேறு டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இது வேறு டோட்டலி வேறு சப்ஜெக்ட் இல்லைங்க. எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்குது இல்லைங்க. தட் இஸ் அது டெக்னாலஜி விட அந்த இன்பில்ட் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம்ஸ் தான் அது காப்பாற்றுறது. ஒரு பெரிய இன்ஸ்டாலேஷன் ஒரு பில்டிங் இருக்குதுன்னா அதில் இன்பில்ட் ஃபயர் சேஃப்டி இன்ஸ்டாலேஷன்ஸ், தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்படியெல்லாம் ஒரு பில்டிங், ஐ டோன்ட் திங்க் எனி பில்டிங் இஸ் தேர் right now. The legal provisions are that when the building is getting approval, one approved building should have approved firefighting installations. So the government, the organization, the CMDA, when it is issuing the approval for the building, it will ensure that fire safety installations are in place. These are special programs. Once you train it, tomorrow you need not to train, no? At least for a year or something. City fulla இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குது. அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு. இல்லைங்க, நீங்கள் கேட்கல. அப்புறம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். எவ்வளோ நாளாக வேணும்னா போகும். Till we finish giving training to all the security guards. பேசிக்காக என்னென்ன தேவை இருக்குதா சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துங்க, இதை எடுத்துடுங்க. நீங்கள் இப்போ கேளுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். நான் சொல்லிட்டேன், இதுக்கு மேலே சொல்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு?